ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரீ விலாக்ஸ். யாஸ்ரீ விலாக்ஸில் இன்றைக்கி 2 ரெசிபி பார்க்கலாம். ஒன்று சிக்கன் ரெசிபி, குட்டீஸ்க்காக காரம் இல்லாமல். அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரைனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு மீன் குழம்பு பிடிக்காது. மீனோட பச்சை ஸ்மெல் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன தான் ஃபிஷ்ஷை நம்ம பலமுறை வாஷ் பண்ணாலும், உப்பு போட்டு இல்லைனா மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணாலும் அதோட ஸ்மெல் இருக்குங்க. நம்ம மீன் குழம்பு செய்கிறப்போ அதோட மாங்காய், கத்திரிக்காய் அதோட சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அது பேலன்ஸ் பண்ணிடும். இந்த மாதிரி ஃபிஷ் ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் ஃபிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு புளி நம்ம முதல்ல ஊற வச்சிடலாம். நான் இங்கே பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் சண்டே ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சதுனால எல்லாருக்கும் பசி எடுத்துச்சு. இளநீர் நடுவில் குடிச்சிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் ரொம்பவே ஆர்வமாக அதோட வாழ்க்கையை புதுசாக வித்தியாசமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. புளி ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம். மார்க்கெட்டில் மாங்காய் பார்த்ததுமே சரி, மாங்காய் வச்சு ஏதாவது பண்ணலாம். யூஸ்வலாக மாங்காய் ரைஸ் இல்லைனா மாங்காய் தொக்கு பண்ணுவோம். சரி, இன்றைக்கி மாங்காய் மீன் குழம்பு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு மாங்காயும் வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் குழம்புக்காக ஒரு பெரிய கடாயில் ஒரு 100 ml போல் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10 வெந்தயம், அதிகமாக போட்டால் கசப்பாக இருக்கும், 20 பல்லு போல் பூண்டு, இதெல்லாம் ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இதோட 2 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷானது அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது பொடியாக நறுக்கி வச்சது அதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இங்கே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தது காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கிடையிலேயே நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் மாங்காயும் இதோட சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் ஒரு 1/2 பீஸ், ஒரு அரை மாங்காய் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 6-7 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதே போல் மல்லித்தூளும் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் நல்லா குழம்பு கெட்டியாக கொதிச்சு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி இதோடு சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம கொதிக்க விடலாம். இதுக்கிடையில் தேங்காய், சோம்பு, சீரகம், பட்டை, ஒரு சின்ன பட்டை, ஒரு முடி தேங்காய் அளவு சேர்த்துருக்கேன். இதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெந்திருந்த காயில் இதோட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு மீன் குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன் இதோடு சேர்த்துக்கலாம். மீன் ஒரு 7 to 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அவ்வளோதாங்க, ஈஸியான மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு செய்கிறது ரொம்பவே சுலபம் கூட. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சிக்கன் எப்படி ஈஸியாக சமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். குட்டீஸே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக கடாயிலே சேர்த்துக்கலாம். நம்ம தனியாக பாத்திரத்தில் மேக்னேட் பண்ணிவிட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, எந்த மசாலானாலும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக இங்கே புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது ரஃபாக சாப் பண்ணி போட்டால் போதும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நம்ம வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு அதையும் நம்ம குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் நம்ம விட்டால் போதும். தண்ணி விடவே தேவையில்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணி போதுமானது. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இதோட சேர்த்துட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதுங்க. நல்லாவே சிக்கன் வந்துடும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.